ஆனால் ஆரம்பத்தில் அவர் பண்ண பெரிய தப்பு இதை கண்டிக்காம விட்டது. அது மட்டும் இல்லை எடப்பாடி பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரில் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னன்னே தெரியாமல் ஒரு கூட்டத்தில் ஒரு கொடியை பார்த்தோடனே அது ஒரு பெரிய கட்சி நம்ம கூட வந்துருச்சுன்னார். அதுதான் எடப்பாடி வாழ்க்கையில் செஞ்ச மோசமான, மன்னிக்க முடியாத மகா பெரிய தப்பு. அவர் தொழிலுக்கு புதுசு. அவர் இப்போ நேற்று அனௌன்ஸ் பண்ணுறாரு, 10,000 ரூபா கொடுப்பேன், கருணைத்தொகை. ஆமாம், கருணை தொகை கொடுப்பேன். இதில் சொல்லும்போது மறந்துட்டேன், இந்த திமுக திராவிடம் தென் பகுதி இது மேலே இருக்கிற வன்மம்லாம் எது வரைக்கும் போகுதுன்னா கோர்ட் வரைக்கும் போகுது. இப்போ நம்ம தமிழ்நாடு தேர்தல் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அனௌன்ஸ் பண்ணும்போது சிஎம்மோட 5,000 ரூபா ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்தை கடந்துடும். 1 மாதத்தை கடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் பீகாரில் 10 நாள் தேர்தல் இருக்கும்போது 10,000 ரூபா போடுறீங்க, 2 கோடி பேருக்கு போட்டிங்க. தர்பங்கான்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் பெண்களுக்கு பதிலாக ஆண்களுக்கு போயிடுச்சு பணம், ஆண்கள் பேருக்கு போயிடுச்சு, இந்த 10,000 ரூபா போயிடுச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, அங்கே ஸ்டேட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த மாதிரி உதவி கொடுக்குறது. அதை ஆடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரூபாய் கொஞ்சம் பேர் ஆண்களுக்கு போயிடுச்சு. அவனை கூப்பிட்டு ரெக்கவரிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறான். ரெக்கவரிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு 10,000 ரூபாய் தவறுதலாக வந்துருச்சு, அது பெண்களுக்கு போக வேண்டிய திட்டம்னு சொன்ன உடனே பணத்தை வாங்கினேன். இப்போ அந்த சதுர்மாதி விரதமே ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அது கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன், கொஞ்சம் கோழி ஆடுலாம் வாங்கிட்டேன், என்கிட்ட பணம் இல்லை, நான் திருப்பி தரணுன்னா நான் போட்ட ஓட்டை திருப்பி கொடுக்கணும்னு கேட்டான்.